டேய் யாராவது salary account SBI மட்டும் தான் பேன் யூஸ் நம்ம பண்ணிட்டு பசங்க கீழே யாராவது salary account வச்சிருந்தீங்க, salary account வந்து அந்த பேங்க்ல வந்து 3 மாசம் மேல salary விழலைன்னா தயவு செஞ்சு பேங்க்குக்கு போய் அக்கௌண்ட் க்ளோசர் போய் ஃபார்ம் வாங்கி அக்கௌண்ட் க்ளோசர் பண்ணிடுங்க. அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி இருக்கிற அமௌண்ட்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. 100 150 அது எடுத்துன்னு வந்துருங்க. அவ்வளவுதான். 3 மாசம் மாஸ்டர் மேல எனக்கு ஒரு பேங்க் டவுட். அக்கௌண்ட் salary account இருந்தது வாங்காம இருந்தீங்கன்னா, யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா, அதை தயவு செஞ்சு போய் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா அது சேவிங் அக்கௌண்ட்டா கன்வெர்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் உனக்கு டெப்த் அது வந்து மைனஸ்ல இருக்கிற பேலன்ஸ்லாம் போய் மைனஸ்ல போடுவான். உனக்கு தெரியாது. காசு போடும்போது தான் உனக்கு தெரியும் அதோட அருமை. மைனஸ்ல இருக்குன்ட்டு. மாஸ்டர் சேலரி அக்கௌண்ட் என்கிட்ட இருக்கு. நான் ஒரு 10 மந்த்தா யூஸ் பண்ணல. ஆனா அதுல பேலன்ஸ் எதுவுமே இல்லை. இது ஸ்டாண்டர்ட் சேலரி அக்கௌண்ட். அதுல வேணா கூகுள் பேல இருந்து இது பண்ணிட்டேன். ஏடிஎம் எதுவுமே காட்டல. நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்ல என்னன்னு தெரியல வேற. ஸ்டாண்டர்ட் யூஸ் சார்ட்டர்ல salary அக்கௌண்ட்டா இருந்ததுன்னா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா லிமிட் கிடையாது. நீ எத்தனை வாட்டி வேணா போயிட்டு எந்த பேங்க்ல வேணா ஸ்வைப் பண்ணி கார்டுல டெபிட் எடுத்துக்கலாம். டெபிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ல salary அக்கௌண்ட்டுக்கு அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. அது ஏன் இருக்குன்னா பேங்க் இப்பதான் வளர்ந்துட்டு இருக்குல்ல, அதனால அதை விட்டு வச்சிருக்கானுங்க. ஆமா. அது இல்லாம மேண்ட்ரியா இப்ப எல்லாரும் கம்பெனில ஜாயின் பண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேரிட்டியை தான் ஓபன் பண்ணி தராங்க. கம்பெனியே ஓபன் பண்ணி தராங்க சேலரி அக்கௌண்ட். ஆமாண்டா, அவனுக்கு கஸ்டமர்ஸ் முக்கியம். அதனால அவன் போய் அவன் டீலிங் பேசி விட்டுருவான். அதனால அங்க அப்படிதான் நடக்கும். மன்ஸ்டர் ப்ரோ, நீ ஒரு பெட்டி கடைக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த பத்தியா? நாளைக்கு உனக்கு ஒரு கிளிப்பிங் நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு வீடியோ வரும். உனக்கு போட்டுயா, நான் தான் சொன்ன டிஸ்க்ளைமர் போட்டே சொன்னீங்க பாரு. இதெல்லாம் ட்ரிகர் பாயிண்ட், இதெல்லாம் யாராவது டச் பண்ணாங்கன்னா அதை வந்து பாரு இவன் ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு வாங்க. நான் அதான் சொல்றேன்னு சொல்லட்டும். ஆனா அதான் உண்மை தானே. பொட்டி கடைக்காரனையும் வந்து பேங்கிங்குள்ள தள்ளி அவனையுமே நீ வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண சொன்னா அவன் மெயின்டெனன்ஸ்க்கு காசு கட்டுவானா, இல்ல அவன் பொட்டி கடையில போய் பொருள் வாங்குறதுக்கு காசு போனா? ஷேர் ஆட்டோ இது இப்பெல்லாம் அதுவும் சென்னையில இது வந்துட்டு ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. மத்தது எனக்கு தெரியல. ஆனா ஏன்னா இங்க எல்லாம் டக்கு டக்குன்னு விஷயம். இப்போ ஒண்ணு இல்ல, பொட்டிக்கிட ஒழுங்க. இப்போ நம்ம பஸ் டிக்கெட் எடுப்போம் பாத்தீங்களா, இப்போ லாஸ்ட் 1 மந்த்ல அதுவும் மாத்துறாங்க ஜிபே இது பண்றதுன்னு தெரியும். ஆனா நடுவுல நான் நடுவுல பஸ்ல போகும்போது அது ஒர்க் ஆகலன்னு ஏதோ ஒரு கண்டக்டர் வேற ஏதோ சொல்லியிருந்தாரு. அது வந்து இந்த கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ற மிஷின் இருக்குல்ல, அதுலயே டிக்கெட் போடுற மிஷினா அவங்க பின்லா போட கொலாப் பண்ணி டிக்கெட் மிஷினா வச்சிருக்காங்க. ஃபியூச்சர்ல இதுவும் இல்ல, ஃபியூச்சர்ல அதான் கவர்மெண்ட் பஸ் டிக்கெட் ஜிபே ஆயிடும். இல்ல அலெக்ஸ், எனக்கு என்னன்னா இவனுங்க இதை வாங்குறதெல்லாம் கூட பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்க. ஒரு சைட்ல வாங்கு, நீ வந்து இதெல்லாம் பண்ணு, டாக்ஸை ஏத்து, நீ வரி ஏத்து, எல்லா கருமத்தையும் வாங்க, இந்த மாதிரி டிடக்ஷன் போடு, டிடக்ஷன் சார்ஜஸை போடு, என்னாச்சா எல்லாத்துக்கும் நீ பண்ணு. முதல்ல இங்க எல்லாருக்குமே கல்வி கரெக்டா கிடைக்குதா, இல்ல ஹாஸ்பிட்டல் கரெக்டா இருக்கா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்காவா இருக்கா? ஃபைனலா இங்க பாரு, மக்கள் இவ்வளவு வரி கட்டுறாங்கன்னா அதுக்கேற்ற ஈக்குவலான ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கணும். அந்த கண்ட்ரிக்கு நீ டெவலப் பண்ண அந்த மக்களுக்கு திருப்பி என்ன கொடுக்குறவனா இருக்கணும். நான் இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா 4 ஹவர் வந்து கரண்ட் எல்லாம் படுத்திருக்காங்க, அதுக்கு ரிசோர்ஸ் சோர்ஸ் இல்ல, பேக்கப்புக்கு ஜென்ரேட்டர் இல்ல. ஏன் அசிங்கமா இல்ல? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 4 ஹவர் கரண்ட் இல்லடா, அவன் எப்படி தவிச்சிருப்பான்? ஒருத்தன் அவன் தீ காயத்துல எல்லாம் வந்திருப்பான், ஒருத்தன் பேர்ன் ஆகி வந்திருப்பான். 4 ஹவர் கரண்ட் இல்லைன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பேக்கப் ஜென்ரேட்டர் இல்ல. ஏன் நீ ஃபியூல் வாங்கி, அது ஜென்ரேட்டர் இருந்தாலுமே நீ அதுக்கு வந்து டீசல் வாங்கி, இதெல்லாம் எவ்வளவு இருக்கு? இவ்வளோ இருக்கு, அது எதுவுமே இல்ல. கரண்ட் இல்ல நான் தான் சொல்றேன், கரண்ட் போயிடுச்சு ஓகே, இதெல்லாம் எல்லா டைம்லயும் நீ வந்து கவர்மெண்ட் பிளேம் பண்ண முடியாது. ஏதோ ஒரு டைம்ல கரண்ட் வந்து ஷார்டேஜ் ஆயிடுச்சு, நீ பேக்கப் ஜென்ரேட்டர் வச்சிருக்கணும் வச்சிருக்கூடாதா? நீ சொல்றா, பிரைவேட்ல எல்லாம் வந்து கரண்ட் போயிடுச்சுன்னா கரண்ட் கட் ஆகுமாக்கலாம்? முதல்ல ஹாஸ்பிட்டல்லாம் பேசிக்கா அது இருக்கணும். ஏன்னா இது உயிர் சம்பந்தப்பட்டது, எது எப்போனா நடக்கலாம். இங்கெல்லாம் இல்ல, அதெல்லாம் எங்க இருக்கு? ஏங்க இதையும் ஆக்சுவலா நிறைய பேர் பேசும்போது, நம்ம பசங்க நிறைய பேர் பேசும்போது இந்த டாபிக் பேசல. ஜென்ரேட்டர் ஏன் இல்லைன்னு கேட்கவே இல்லை. ஜென்ரேட்டர் எங்க போச்சு? பேக்கப் ஜென்ரேட்டர் எங்க? ஹாஸ்பிட்டல்ல அது முக்கியம். நல்லா கூந்தலுக்கு விட்டுருப்பாங்க. வேணாம் விடுங்க, எனக்கு நல்லா வருது. வேணாம் பிலிப்ஸ். ப்ரோ இன்னைக்கு நைனா அங்க போனதுக்கு அப்புறம் இங்க வந்து இந்தியாவது மோடியாவதுன்னு பேட்டி கொடுக்குறாங்க. என்ன ப்ரோ இவங்க இத்தனை நாள் கொடுக்காம இன்னைக்கு கொடுத்துட்டீங்களே ப்ரோ? சொல்றேன் என்னன்னா, இப்போ நம்ம மெடிக்கல் பத்தி பேசுறோம். எனக்கு என்னன்னா இந்த 2017 அப்புறம் எல்லாருக்குமே என்ன ப்ரோ சிசேரியனே வருது ப்ரோ. என்ன கேட்டா நான் சொல்றேன்,
டேய் மெர்சல் மெர்சல் டேய் டேய் சொல்றதை டேய் விட டேய் உண்மைதான் ப்ரோ. உண்மைதான்டா. நான் டேய் டேய் பர்சனலா டேய் சொல்றேன். இருடா டேய் இருடா அந்த டாபிக்லாம் வேணாம்டா. அது வேற அதான் எங்கேயோ இல்ல போகுதுடா. இப்போ இல்ல பிரணவ் அந்த படம் மூடுக்கு போயிட்டான். ஆனா உண்மை என்னன்னா இல்ல உண்மைதான் மெர்சல்ல bro. சொன்ன இல்லடா சொன்ன கான்செப்ட் என்னன்னா ஜெனரேஷன் சேஞ்ச் மாதிரி தான். அவன் சொன்ன மாதிரி தான் ஆச்சு உண்மையிலே. ஆனா இது நீ மெடிக்கல் இந்த ஸ்கேம் எதுவோ அந்த மாதிரி வந்துட்டு இல்ல வந்துட்டு மெடிக்கல்ல ஒரு லெவல் அதுக்கு அடுத்து போறதா நீ வந்துட்டு அது வேற டாபிக் போற. ஆமா. புரியுதா? முதல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி இது அதை பாரு. அதுல இதே மெர்சல்ல வந்துட்டு ஒண்ணும் இல்ல நடக்கிறதா தான் எடுத்து போட்டிருப்பான். இல்ல ஏன் படத்துல சொல்றேன்னா முடியும் போது அந்த படம் வர டைம்ல இருந்துதான் ஸ்டார்ட் அலெக்ஸ் ஆச்சு இந்தியால வந்து மெடிக்கல் ஸ்கேம் அதிகம்டா. மெடிக்கல் ரிலேட்டடா இருக்க ஸ்கேம் அதான் வந்து இல்ல அது ரொம்ப இல்ல அது அதிகம். டாபிக் வேற. அது வேண்டாம். ஆமா, அது ரொம்ப அதனால அதை பத்தி இருக்கிறதுல பேசிலாம் வேஸ்ட். ஃபர்ஸ்ட் இல்ல முதல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு ஜெனரேட்டர் ஒழுங்கா போடுங்க. அப்புறம் வந்துட்டு தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல பத்தி பேசலாம். அதுக்கப்புறம் அதை இருக்கிற சிசரேன் இது நிறைய ஸ்கேம்லாம் நடக்குது. போலி டாக்டர் இது நிறைய நந்தம் தான் இருக்குது. அதெல்லாம் நடக்காம நான் ஏன் கரெக்டா 2015 அப்போல இருந்தா bro இந்த இதுவே ஸ்டார்ட் ஆகுது இந்த ட்ரெண்ட். இல்ல அது ஜெனரேஷன் மாறுது. புரியுதா? இப்போ இது ஒரு இப்ப ஒண்ணும் இல்ல 2015க்கு அப்புறம் ஒண்ணு இருக்கும், 20க்கு அப்புறம் ஒண்ணு இருக்கும், இப்ப 25 இருக்குமா? உண்மையில 26க்கு அப்புறம் ஒண்ணு வரும். ஒரு 5 வருஷமா ஒரு சின்ன ஒரு டெவலப் பண்றத தாண்டி ஒரு சேஞ்ச் கண்டிப்பா இருக்கும். அது எப்பவுமே அது இருக்கும். நீ பாரு ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கும். ஏதாவது ஒரு லைஃப்ல இல்ல அலெக்ஸ், எனக்கு என்ன இன்னொரு காண்ட் என்னன்னா இந்த காங்கிரஸ் தத்திங்க இருக்கானுங்களா எலெக்ஷன் பிஃபோர் இதெல்லாம் எடுத்து சொல்லியிருந்தாலே ஓட்டு இவனுங்களுக்கு விழுந்துருக்கும்டா. நம்ம பேசுறத இவனுங்க எலெக்ஷன் டைம்ல பேசியிருந்தாலே உனங்களுக்கு ஓட்டு விழுந்துருக்கும்டா. இவனுக்கு என்ன தாண்டா பண்றானுங்க இவனுங்களை 14 15 10 வருஷத்துக்கு மேல வச்சுக்கிட்டு. நான் இந்த கேள்வியை நம்ம நேத்திக்கே பேசணும். நான் சொன்னேன், நீ வந்து அரசியல் ரீதியா மட்டும் இங்க அந்த பார்வையை வைக்கிற. ஆனா முதல்ல ராகுல் காந்தியை யாரு பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொன்னது? ஏன் அவங்களுக்கு அந்த கிரெடிட் கொடுக்க மாட்டேன்ற? யார் சொன்னது? இல்ல அந்த கிரெடிட் கொடுக்கறதா இவருக்கு என்ன கிரெடிட் கொடுக்கணும்ன்ற எனக்கு இவருக்கு என்ன கிரெடிட் கொடுக்க வேணுங்க. சில பேர்ல சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே பழிச்சிரும். சில பேர்லாம் இருக்கான், ஏன்டா நீ சொன்ன, எந்த நேரத்துல வாய எங்க தாத்தா ஆமா எங்க தாத்தா கருணாநிதி தான் கலைஞர் அவரால் தான் வந்துட்டு இங்க டிஎம்கே அதான் கட்சியே உருவாச்சு. ஆட்சியோட கட்சியே உருவாச்சு. பாவமே அந்த மனுஷன் எப்ப சொன்னாரோ 15 இன்னும் 4 வருஷமும் முடிஞ்சிச்சு. 15 வருஷமா திரும்ப பீடை நடுவுல மான்ஸ்டர் ஒரு சில பேர் தான் நைட் ஒரு 1 மணி இருக்கும் பேய் இது வந்துட்டு பேசியிருந்தோம். அப்போ வந்துட்டு பேயை விட பீடை நம்புற மாதிரி இருக்கும்னு சொன்னான். இதே மாதிரி கலர் அந்த டைம் வந்தான். கலர் கார்த்தி இருக்கான் ஆந்திரக்காரன், அவன் வந்து பேசியிருந்தான். அதான் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னான். இல்லடா நான் இந்த மாதிரி ஒரு ஆந்திரால வந்துட்டு ஒரு வீட்டுக்கு நாங்க புதுசா போனோம். அந்த வீட்டுல பார்த்தா உள்ள போன எங்களுக்கு எதுக்குமே விளங்கல. உள்ள போனலாம் வேலை போயிடுச்சான் தெரியாத. அவன் கூட ஃப்ரெண்ட் எல்லாம் வேலை போயிடுச்சு. பீடை வீடு இது சனியம் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு அதான் இல்ல அதுதான் இது சனியம் பிடிச்சது பீடுன்னு வாங்க. அந்த மாதிரி இங்கேயும் தமிழ்நாட்டுல ஒண்ணு இருக்குது. 26ல போவோம்னு தான் பாக்குறோம். எங்க போனா சரி. ஆனா நம்ம ஆளுங்கிட்ட ஒரு வீக்னஸ் என்ன தெரியுமா? சத்தியமா சொல்றேன். இல்ல ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் மூளை மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொரோனா ஊசிக்கு அப்புறம் கொஞ்சமாவது மூளை வேலை செய்யும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாப்போம் ஏதாச்சும் மாற்றம் இருக்குதா. அதாவது காசு வாங்கிட்டு ஓட்டு போறாங்கல்ல, கண்டிப்பா காசெல்லாம் தட்டா பறக்கிறத மட்டும் பாரு. ஜெட்டுல பறக்க இந்த வாட்டி. ஆனா வாங்கிட்டு யாருக்கு போடுறாங்கன்றதுதான் மேட்டர். பாப்போம். வாங்குறது தப்பு தான். காசுக்காக ஓட்டு விற்கிறது தப்பு. ஆனா மக்கள் எல்லாமே என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும்? ஆனா அந்த பழக்கத்தை இந்தியாவிலே முத பழக்கி கொடுத்தது யாரு? முதல்ல உளுந்த வடையில ஓட்ட போட்டது யாருன்ற மாதிரி சொல்றேன்னா நீ என்னைய குற்றம் தட்டுற மாதிரி எனக்கு மனசு ப்ரோ. ஒரு நிமிஷம் இல்ல சத்தியமா இல்ல. இப்ப யாருக்காவது தெரியுமா முதல்ல எந்த கட்சி காசு கொடுத்தது? இதெல்லாம் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. வாட்டிங் சிஸ்டத்துல இருக்கும்போது ஊழல வந்து முதல்ல கண்டுபிடிச்சது யாரு? சரி இல்ல ப்ரோ நீங்களே சொல்லுங்க முதல்ல எந்த கட்சி காசு கொடுத்தது? அதான் சொல்றேன், நம்ம கட்சி பேரெல்லாம் எடுத்து பேச வேணாம். ஆனா காசு கொடுக்கறதுல என்னக்குதுதான் இல்ல தமிழ்நாட்டுல ஒரு கட்சி
இது விடுதலை இல்ல தமிழ்நாட்டுல நம்ம கட்சி இல்ல ஜெயிச்சது. இல்ல 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 வாழை அண்ணன் இல்ல வாழை இல்ல வாழை இலைய போட்டு காப்பி ஊத்துற மாதிரி இது இல்ல எதுக்கு இல்ல இது? அண்ணன் ஒருத்தன் அண்ணன் ஒருத்தன் காப்பி ஒருத்தன் டீ அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். 2 பேரும் ஒண்ணுதான், ஓகேவா? இவனுக்கு 2 பேருமே கொள்ளடிக்கிறதுல ஒண்ணுதான் டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். பேசி நீங்க சிரிச்சுக்கிடுவோம், சீரியஸாவே பேசுனேன் எப்படி. ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்த கட்சிக்கு தான் இந்த கிரெடிட். இல்ல அதனால இது நம்ம bro, இல்ல ஒண்ணும் அலெக்ஸ், ஒண்ணும் இல்ல. இல்லடா, இந்த பிஃபோர் எலெக்ஷன் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும்டா. நான் வந்து டாபிக் வந்து இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவேன்னா, லைட் டோன்ல சொல்லணும்னா, நான் ஒண்ணு மட்டும் இங்க இருக்க காமனா சொல்ற காமன் ஆடியன்ஸ் இந்த பாரு, ஒருத்தன் உனக்கு ஆஃபர் கொடுக்குறானா அவன் எப்படி கொடுப்பான்னு யோசிச்சாலே உனக்கு போதும். சிம்பிளா சொல்லணும்னா, உனக்கு வந்து நான் பைக் தரப்போறேன், ஸ்கூட்டி தரப்போறேன் அப்படின்னு கொடுக்குறானா எந்த காசுல கொடுப்பான்? கவர்மெண்ட் காசுல தான் கொடுப்பான். கவர்மெண்ட் டிவி, கலைஞரோட மிக்ஸி, சொத்துல இருந்து வராது. கிரைண்டர். அதான் கலைஞர் சொத்துலயும் இல்ல ஸ்டாலின் சொத்துலயோ இல்ல வந்து உதயநிதி சொத்துல இருந்து எடுத்து கொடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் சொத்துல இருந்து தான் எடுத்து கொடுப்பான். கவர்மெண்ட் சொத்துனா கவர்மெண்ட் எங்க காசு வச்சிருக்கோ அங்க இருந்து எடுத்து கொடுப்பான். கவர்மெண்ட் காசு பழக்கம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே கிடையாது. அப்போ கவர்மெண்ட் எங்க இருந்து அடிக்கும்? கரண்ட் பில்லு ஏத்தும், வீட்டு வரி ஏத்தும், தண்ணி வரி ஏத்தும், பஸ் விலை ஏத்தும், பஸ்ஸோட டிக்கெட் ரேட் ஏத்துவானுங்க, பால் விலை ஏத்துவானுங்க. ஆனா ஒரு நிமிஷம், உன்னதான் இவ்வளோ வந்து இல்ல சேரும். இவ்வளோ பேசுறோமே, அப்ப கலைஞர் டிவி வாங்கிட்டு எல்லாம் தான் டெக்னாலஜின்னு போய் ஓட்டு போட்டீங்களே. ஆனா அந்த காலம் வேற, விட்டுறலாம். ஆனா இப்ப இல்ல பாப்போம் இது மாதிரி. கலைஞர் அலெக்ஸ் டிவி, இல்ல இல்ல அம்மா அலெக்ஸ் லேப்டாப் இதெல்லாம் டிஃப்ரெண்ட். இல்ல அலெக்ஸ் இல்ல நீ அம்மா லேப்டாப் பண்ணிட்டு அது வேற, உனக்கு டிவி அது ஆமா. எல்லாருக்கும் போச்சு, புரியுதா? ஸ்டூடெண்ட்ஸ் வேற இது. இல்ல அவன் அதை வச்சுதானே வந்து இவன் வந்து இப்ப டிவியை கொடுத்துட்டு தானே இது உனக்கு வந்து மாசம் மாசம் சொல்லிட்டு இது கேபிள் விலை இன்க்ரீஸ் பண்ணா. ஏய் புரியுதா எல்லாத்துலயுமே உனக்கு? லூப் ஹோல் இல்லாம பண்ண மாட்டானுங்கடா. நான் அதான் சொல்றேனே, உனக்கு ஒருத்தன் ஃப்ரீயா கொடுக்குறான், நீ அவன் பின்னாடி போனோம்னா அந்த 4 வருஷத்துல உங்ககிட்ட திருப்பி எடுக்க போறான் தான் அர்த்தம். அவ்வளவுதான், சிம்பிளா ஆனா முடிச்சுக்கோ. ஆனா உண்மை என்னன்னா, இல்ல எல்லாருக்கும் இது தெரியும், இது தெரியாம இல்ல. ஆனா நீ இப்போ ஒரு ஏழை மக்கள் இருக்கிற மைண்ட் செட்ல இருந்து எடுத்து பார்த்தா, இப்போ அவங்க அவங்க மாசம் வருமானம் என்ன, ஒரு சும்மா சொல்ற ஒரு 10,000 இருக்குன்னு எடுத்துப்போம். அதை வந்துட்டு இப்போ ஒரு குடும்பத்துல வந்துட்டு ஒரு 4-5 ஓட்டுக்குதுன்னு எடுத்துப்போம். அவனுங்க வந்துட்டு அதை தரானுங்க, புரியுதா? 10,000 ஓட்டு தரேன், 10,000 தரேன், நீங்க 5 பேரும் தான் ஓட்டு போட்டிருக்குன்னு சொன்னா அவன் வந்துட்டு யோசிப்பான், நம்ம சம்பளமே வந்துட்டு இவன் வந்துட்டு ஒரே எலெக்ஷன்ல தரானேன்னு சொல்லிட்டு சில பேர் விசுவாசமா ஓட்டு போட போயிடுவான். இன்னொரு சில பேர் வந்துட்டு எப்படின்னா, இல்ல நம்ம மனசாட்சி உறுத்துது, இல்ல வேற கட்சி ஏதாவது ஒண்ணு போட்டுடலாம், இவனுக்கு திரும்ப திரும்ப அதான் திராவிட கட்சி இதுவாக தான் திரும்ப திரும்ப இது பண்ணுறானுங்க, ஏடிஎம்கே டிஎம்கேன்னு அதான் 2 போயினுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்தி போடுவாங்க. ஆனா இப்ப இருக்கிறதெல்லாம் மாத்தி போட்டுதான் அவனுக்கு வேற வழி கிடையாது. இவனுக்கு கொடுக்கறது ஒன்றும் இல்ல இது எப்படின்னா, இல்ல ஏதோ கோயில் உண்டியல் காசெல்லாம் உனக்கு தரல, ஏதோதான் என்ன சொல்றது, ஏதோ புனிதமான காசு அந்த மாதிரிலாம் தரல. இவனுங்களே தான் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு அதை பிளாக் பண்ணி தான் அது. இவன் நம்ம ஆளுங்க உண்மையில அது சென்டிமெண்டா அட்டாக் ஆயிடுவாங்க மான்ஸ்டர். அது தெரியல உனக்கு. இப்ப இதெல்லாம் பரவாயில்ல, ஆர்கே நகர் தொகுதியில இல்ல ஏதோ ஒரு அலெக்ஸ், தொகுதியில் நினைக்கிறேன், இல்லடா கற்பூரத்தாச்சு சொல்லு சத்தியம் சொல்லு சொல்லு பண்றாங்க. சொல்லு. உமன்ஸ் கிட்ட தெரியாதா? பொண்ணு கற்பூராட்சி தான் காசு தருன்றான். அவ யோசிச்சு பாரு, நம்ம நம்ம ஏய் நம்ம இதுல அந்த இல்லடா இது அலெக்ஸ், வம்சாவளி குடும்பத்துக்கு எல்லாம் வந்து மூக்கத்தி கொடுத்துருக்காங்கடா. நான் என்ன மூக்குத்தி சொல்றேன்னா இது நான் என்ன சொல்றேன்னா, கற்பூரம் சத்தியம் அடி. நான் வேணான்னு சொல்ல, மனசுக்குள்ள ஸ்டாலின் மேல நான் அடின்றேன். ஸ்டாலினை நினைச்சு இல்ல அடி, இல்ல கற்பூரத்தை மேல குத்து, அவ்வளவுதான். சாரு இல்ல நம்ம காமெடிக்கு பேசலாம், நம்ம அதை பண்ணுவோம். ஜென்ரேஷன் புரியுதா நம்மளுக்கு? மூலன்றது இது மூலன்றது தாண்டி அந்த அந்த ஒரு மைண்ட் செட் மாறிடுச்சு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அது இல்ல மைண்ட் செட்னே அலெக்ஸ், சொல்லலாம். இல்ல இரு அலெக்ஸ், இப்ப இல்ல நான் நீ வந்து சொல்றேன். ஃப்ரீ பீஸ் இல்லடா, சொல்றீல, ஃப்ரீ பீஸ் சொல்லு. இல்ல இல்ல இப்ப சொல்லு. நான் சொல்றேன். இப்போ இங்க பாரு, ஜென்ரலாவே நீ சொல்லு எனக்கு. இப்போ நீ அரசியல் இன்னைக்கு பேசுற, இன்னைக்கு நீ ஸ்பேஸ் போட்டு அரசியல் டாபிக் பத்தி பேசுறேன். எதுக்குன்னா நம்ம ஆள் வந்ததுக்கு அப்புறம் நீ பேசுற. இந்த மாதிரி இன்னைக்கு உன் அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரும் பேசுவானா? கண்டிப்பா பேச மாட்டான். அவனுக்கு அதை பத்தி எல்லாம் அவனுங்களா ஏதாவது குக் வித் கோமாளி பார்த்துன்னு இருப்பான், அங்கிள் ஏதாவது பார்த்துட்டு கரெக்டா. இதுதான் அவனுக்கு நாலேஜ். இதெல்லாம் பெரிய நாலேஜ் எல்லாம் கிடையாது. அவனுக்கு இயர்லி ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், ஏதாவது டிவி, எனக்கு ஃப்ரிட்ஜ் இப்படி கொடுக்குறேன், நான் என்ன பண்ணுவான்? ஆஹா வருதே, சூப்பரா இருக்கே, நம்மளுக்கு இன்னும் யூஸ் ஆகுமே, இப்படிதான். ஜென்ரல் காமன் பீப்புளுக்கு இதுதான் தாட். அவங்களுக்கு ஒண்ணு கொடுக்குறாங்கன்னா, ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆசை தூண்டுறது தான், அதுதான் அந்த பல்ஸே. அவன் அதை இல்ல வாங்க ட்ரை மாஸ்டர், நான் பண்ணுவான். இது அவனுக்கு விஷயத்துல புரிதல் சொல்றேன். இருக்கு. இந்த விஷயத்துல இல்ல, இந்த விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா அவங்க மோஸ்ட்லி இப்ப எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடம்பரத்தை தான் வந்து ஃப்ரீ பீஸா கொடுப்பாங்க, தவிர அத்தியாவசியத்தை கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த டைத்துல வந்து மொபைல் லேப்டாப் இருக்கா, டேப்லெட் இந்த மாதிரி இருக்கா, இப்போ டேப்லெட்டை கொடுப்பான், லேப்டாப் கொடுக்க மாட்டான், அத்தியாவசிய லேப்டாப். ஆனா இப்போ வந்து அதிகமா ஃப்ரீ பீஸ் என்ன கொடுக்குறான்னா, இது டேப்லெட் கொடுக்குறேங்கிறான், அந்த டேப். இது மாதிரிதான் மோஸ்ட். ஆமா இப்ப கொடுக்க போறாங்கன்னா அது நிறைய இடத்துல கொடுத்துட்டு இருக்கானுங்க. ஆட்சியே முடிய போகுது, அதெல்லாம் கொடுத்துருவானுங்க, அதெல்லாம் இந்த வாட்டி கொடுத்துருவானுங்க. அதே மாதிரி வந்து அடுத்த மாசத்துல இருந்து இது நம்ம 199 ரூபாய்க்கு இன்டர்நெட் அந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா,
சோ இந்த லாஸ்ட் நேரத்துல இதெல்லாம் பண்ணுவாங்க. இது மாஸ்டர் உனக்கு வந்து டிஎம்கே இவ்வளவு வருஷமா இருக்கு, இன்னுமா அவங்கள பத்தி தெரியல. கடைசி நேரத்துல வந்து உளுந்து நீ உளுந்து கவனிப்பாங்க. இல்லடா இதெல்லாம் புரியுதா பண்ணுவாங்க. நான் உனக்கு? தான் சொல்லிட்டேனே ஆல்ரெடி மாஸ்டர் ப்ரோ சொல்லிட்டேனே இதெல்லாம் பண்ணுவானுங்க. இது எல்லாம் ஜோக்கர்ஸ் வேலையும் காமிப்பானுங்க இந்த பிஃபோர் எலெக்ஷன். இப்பெல்லாம் நீ போய் ஒரு மினிஸ்டர் மீட் பண்ணா வாங்க ப்ரோ சொல்லுங்க ப்ரோன்னு வாங்க. இப்போ இந்த ஆமா இந்த இந்த டோன் மாஸ்டர் ப்ரோ எல்லாமே இப்படிதான் இருக்கும். இவனுங்களோட வே ஆஃப் கம்யூனிகேஷன் எல்லாமே பிஃபோர் எலெக்ஷன் ஓகேவா. எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி, அதாவது எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அப்போ உனக்கு இப்படிதான் உனக்கு மரியாதை கொடுப்பானுங்க. அதுக்கு நடுவுலலாம் உனக்கு மட்ட கூட மதிக்க மாட்டானுங்க ஓகேவா. அந்த அளவுக்கு தான் இவனுங்க வந்து அதுதான் இப்படி இருப்பானுங்க. ஆனா அதே நீ மாதிரி ஃப்ரீ பீஸ் சொன்னோம்ல, இல்ல ஃப்ரீ பீஸ் சொன்னோம்ல, மோஸ்ட்லி அது நினைச்சு பாருங்க, ஆடம்பரம் தான். நினைச்சு பாரு, டிவி போன வாட்டி கலைஞர் பீரியட்ல இல்லடா நான் இந்த உன்னை மாதிரிலாம் சொல்றேன்டா. வந்து நான் சொல்றேன் சொல்லு. எத்தனை பேர் வீட்டுல டிவி இருந்திருக்கும்னு நினைக்கிற கலைஞர் கொடுக்கறதுக்கு முன்னாடி. ரொம்ப கம்மி தான். அது கலைஞர் ஏன்னா கொடுத்தோன்னே எல்லாரும் வீட்டுக்கும். சரி இப்ப நான் என்ன தெரியுமா சொல்றேன், அது தப்பு சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா நீ வந்து ஃப்ரீயை மட்டும் நம்பிட்டேன்னா ஒன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோன்ற. நான் என்ன தெரியுமா சொல்றேன், இப்போ நீ உன் வீட்டுல வந்து நீ ஒன்னு ஃப்ரீ கொடுக்க போறான்னா பிஃபோர் எலெக்ஷன் ஒன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. அது அவன் வீட்டு காசு இல்ல, கவர்மெண்ட் காசு அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்றேன். புரிஞ்சுக்கோ. இது அத இப்ப இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது. ஆனா அப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இது உண்மைதான். புரியாதுடா அது அந்த அளவுக்கு. சரி நான் சொல்றேன், இந்த 5 வருஷத்துல கண்டிப்பா திருப்பி கண்டிப்பா கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து தான் எடுக்க போறானே சொல்லுன்றேன். நீ அப்படி சொல்லு. இங்க பாரு, உன் காசு தான் தெரியும். எப்படி எடுக்க போறான்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு தெரியும். நான் சொல்றேன், நீ டெய்லி வாங்குறல பால் ரேட் ஏத்துவான், கரண்ட் பில் ஏத்துவான். நீ டெய்லியும் புலம்பாரு. இப்ப நீ இப்ப அவன்கிட்ட டீ வாங்கிட்ட கை நீட்டு, கரண்ட் பில் மாசம் ஆனா உனக்கு ஏறும் போது தான் தெரியும் உனக்கு அந்த வலி. கரண்ட் பில் ஏத்துவான், ரோட்டு வரி, வீட்டு வரி, தண்ணி வரி எல்லாத்துலயும் ஏத்துவான். நீ அப்ப கதறி வேஸ்ட்ன்ற நானு. சரி இவ்வளவு வாங்குறியே, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சூப்பரா இருக்கா? இல்ல பூஜ்ஜியம். பேக்கப் இல்ல, பவர் பேக்கப் இல்ல, பூஜ்ஜியம். எத்தனை குழந்தைங்க எத்தனை நோயாளி கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த 4 ஹவர்ல. அதான் ஒருத்தனும் போய் வீடியோ, நீ ஒண்ணு இல்ல, ஒருத்தர் அங்க போய் ஹாஸ்பிட்டல் இருக்கவங்கள போய் விசாரிச்சேன்னு வச்சுக்கேன், காரி துப்பான் கவர்மெண்ட்டை. ஏன் மாசு இப்ப என்ன பண்றாரு? மாசு வந்து எப்படி ஸ்டேஜ் எல்லாம் போட்டு ஸ்டாலினோட பிறந்த நாளுக்கு மட்டும் யாரு ரங்கராஜ் பாண்டே அந்த ஆபாசமா பேசுற டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஸ்டேஜ்ல வந்து இதெல்லாம் கொடுக்குறாரு. ஏன் இதுக்கு பேட்டி போடுங்க, இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, ஏன் பவர் பேக்கப் இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு கேளுங்க. எங்க போனார் மாசோ? இன்சார்ஜுக்கு பதில் சொல்றதுக்கு இங்க யாருக்குமே துப்பு கிடையாது. எல்லா இடத்துலயும் அப்ஸ்காண்டு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிரஸ் இங்க பாரு, இன்னைக்கு நடந்ததும் பிரஸ் மீட் எல்லாம் கிடையாது. உதயநிதிக்கு எல்லாருமே சொல்லுவானுங்க, இவனுக்கு வந்து ஜகுதிக்குன்னு வருவானுங்க. உதயநிதிக்கு அவர் பத்தியா பிரஸ் மீட் கொடுத்துறாரு. தம்பி அது பிரஸ் மீட் வேற, பிரஸ் அனௌன்ஸ்மெண்ட் வேற. நீ போய் பிரஸ் கிட்ட அனௌன்ஸ் பண்ணின்னு இருக்க, அவ்வளவுதான். உங்ககிட்ட இருக்கிறது நீ ஒப்பிச்சுட்டு இருக்க, அவ்வளவுதான். 2 பேர் உன் ஆளு, அவன் கேள்வி கேட்பான், அதுக்கு நீ ஆன்சர் சொல்லிட்டு போயிடுவ. ஏன் இந்த 4 நாள் நீ ஆன்சர் சொல்ல, மோடியாவது ஈடியாவதுன்னு இன்னைக்கு வந்து சொன்னா இந்த ஏமாத்து வேலை, இந்த பித்தலாட்டு வேலை, உங்களுக்கு நடக்கிற டீலிங்கு இதெல்லாம் வந்து இல்ல அவங்க சைட்லயே பொறுப்பா மிஷின் நிக்கட்டோன்ற மாதிரி தான் வெயிட் பண்ணாங்க. என்னதான் மிஷின் நிக்கல, டெல்லி போன பிறகுதான் நிக்கும்னு தெரிஞ்சிருச்சு. எடுதான் வண்டி எடுங்கடா, இந்த வரும் பேர் தான் செலுத்தும் இல்ல அந்த மாதிரி போனார். ஆனா போயிட்டு ஒரு போஸ்ட் கொடுத்தாரு பேரு. நான் நேத்து அந்த 2 ஸ்பேஸ்ல நான் பேசினேன் அலெக்ஸ். இந்த நம்ம ஆளுக்கு ஹிந்தி தெரியாது, அந்த ஆளுக்கு தமிழ் தெரியாது, 2 பேருக்கு இங்கிலீஷும் சரியா தெரியாது. என்ன பேசிருப்பாங்க? டெவலப்மெண்ட் எல்லாம் டெவலப்மெண்ட் தான். குளோபல் வார்மிங் எதுக்காவது எல்லாம் டெவலப்மெண்ட். 2 பேருக்கு ப்ராப்பரா இங்கிலீஷ் தெரியாது, என்ன பேசிருப்பாங்க? எனக்கு அதை நினைச்சாதான் சிரிப்பா இருக்கு. ஆமா, ரெயின்கோட் ஃபேமிலின்னு இருப்பாங்க, நாங்க டிஎம்கே ஃபேமிலின்னு போயிட்டு இருப்போம். ஆனா அது இது இங்க பாரு, இதுவே ஜோக்கு தானே. 2 பேருக்கு ப்ராப்பர் இங்கிலீஷ் தெரியாது, இவருக்கு தமிழ் தெரியாது, அவருக்கு தமிழ் தெரியாது, இவருக்கு ஹிந்தி தெரியாது. இப்ப என்ன கம்யூனிகேஷன் செம்மையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து நீங்க போயிருப்பீங்க, அந்த பேப்பரை சப்மிட் பண்ணிருப்பீங்க, அவரும் வாங்கிட்டு நான் பார்த்து பண்றேன் அப்படின்னு இருப்பாங்க. நான் ஒன்னு சொல்றேன், நான் ஒரு இது ப்ளே பண்றேன், யாரும் சிரிக்காதீங்க, யாரும் அதை பத்தி கமெண்ட் பண்ண வேணாம், பட் சும்மா மட்டும் கேளுங்க. அலெக்ஸ் இப்ப இன்னொன்னு நான் மேல அனுப்பியிருக்கேன் பாரு, அதை பாருங்க. இப்ப 2 பேரும் எப்படி பேசிருப்பான்னு கேட்டீல, அந்த அப்படி எப்படி பேசிருப்பான்னு சொல்லிட்டு மேல அனுப்பியிருக்கேன் பாரு. நீ எதுக்கு மேல போடுற? இரு ஒரு செகண்ட் பாத்தேன்டா. பிரதீப் டிவியோடது. சொல்லுங்க. கேக்க நான் ப்ளே பண்றேன், அப்படியே ஒரு செகண்ட் சைலண்ட் பண்ணுங்க. corruption issue.
development only. Sure. It's the main issue. Corruption, commission collection. What is your view of Mr. Modi? No problem. No problem. It's your relationship. But there is no. You allied with the Congress this time. Why? Congress. You allied with the Congress corruption. ஐயோ நீங்க இப்ப பாருங்க இப்ப ப்ரோ இததான் ப்ரோ இல்ல இததான் ப்ரோ இப்ப சொன்னேன் அவன்கிட்ட மான்ஸ்டர் கிட்ட அதானே சொன்னேன் டெவலப்மெண்ட் நீங்க கலை யோ யோ இல்லையா அலைடு நான் ப்ரூவ் பத்திலாம் பண்ணிட்டேன் இல்லையா தப்புன்னு. அந்த இல்லையா அவருக்கு கூட்டணி தான் நேம் கேட்டு அவர் கூட்டணின்றது தான் தெரியும் ஆனா அலைடு எல்லாம் கேட்டா அவருக்கு எப்படி நீ எப்படி பேசுவேன்னு கேட்டேன். நீ எப்படி எப்படி பேசுவாங்கன்னு பதில் சொல்லிட்டேன். என்ன நீ சும்மா எல்லாம் கலைக்க கூடாதுப்பா. யோ அது இல்லையா இவர் எப்படி பேசுவாங்கன்னு முதல்ல புரியவே இல்லைன்ற நானு புரியுதா புரியலையா அவன் என்ன சொல்றானே புரியலையா அவருக்கு ஐயோ நீ அப்படி எல்லாம் கேட்க கூடாது. இவரு இன்னும் என் வாழ்க்கையில எத்தனை கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. நீ கேள்வி பண்ணக்கூடாது. ஆல்ரெடி இல்ல இல்ல ஆல்ரெடி வேணாம் ஒரு சில விஷயம்லாம் தான் ஆஃப்லைன்ல இங்க வர மாதிரி கேட்க போகுது. மட்டும் செய்யுங்க, அதை பத்தி பேசாதீங்க, கேட்டுட்டு போயிடணும். கேட்கவே வேணாம் கம்முன்னு இருங்க. சரி ஓகே. இதெல்லாம் இல்லனே அப்பட்டமா தெரியுதியா நீ என்ன தெரியுமா சொல்ல வர அப்படியே சொல்றான் இங்க நான் எதுவுமே சொல்லல. கைஸ் ஆர்டிபி என்ன ஸ்டாலின் சொல்ல வராரு. இல்ல ஆர்டிபி என்ன சொல்றாருன்னா ஸ்டாலினுக்கு பேச தெரியலனா பரவாயில்ல ஆனா அவருக்கு இங்கிலீஷே சரியா புரியலன்றாரு கைஸ். தெரியும் இது தெரியும். இல்ல அவரோட அறிவு திறமைய வந்து நீங்க வந்து கொச்சைப்படுத்துறீங்க ஆர்டிபி. தவறு முதலமைச்சரோட. நீங்க தான் கேட்டீங்க என்னையா அதெல்லாம் கொடுமை. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் பேசாம ஒரு பதில் சொன்னேன். இது வந்து நான் சொன்ன பதில் இல்ல, அவரே நீங்க பேசாம பேசல. இதுக்கு நீங்க வந்து தவறான ஒரு செய்கை செஞ்சிருக்கீங்க. சற்று இல்ல இப்ப பண்ண வேலை இல்ல. சற்று நேரத்தில் கபாலி ரஜினி மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இன்னும் வாழ்க்கையில எத்தனை குடும்பம் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு. ஆல்ரெடி தான் டிவியை திறந்தா இவனுக்கு தான் வரானுங்க. அதான் மோடி கூட டேடி இருக்காரு. மோடி டேடி. ஆனா முன்னாடி மோடி லேடின்னு வரும்ல, இப்ப மோடி டேடின்னு வருது. எதுவும் வித்தியாசம் இல்ல. இதுக்கு லேடியே பரவாயில்லன்னு இருக்குது. லேடிக்கு கட்ஸ் இருந்துச்சுடா. மான்ஸ்டர் அந்த இல்ல ஒரு நிமிஷம் இல்ல மான்ஸ்டர் அந்த சம்பவம் சொன்னான்னு தெரியல, ஞாபகம் தெரியல. இது சொன்னா இல்லைன்னு தெரியல இருவர்கிட்ட. அதான் சாந்தோ ஸ்கூல் பச்சல மயிலாப்பூர் அங்கிருந்து அப்ப எங்க பெருமாடி கச்சேரி ரோடுக்கு வந்துட்டு வெறும் 12B பஸ் தான். நான் ஏறுறேன், பக்கத்துல ஒரு கிளம்பு பக்கத்துல உக்காந்துட்டேன். சத்தியமா சொல்றேன், எனக்கு அப்ப நம்மளுக்கு தெரியாதுல்ல அரசியல் எதுவுமே. அரசியல்னா என்ன ஒரு பேசிக் இது கூட எதுவுமே தெரியாது. நம்ம ஸ்கூல் போச்சுனுக்கிறோம், நார்மலா போயினுக்கிறோம். கிளம்ப உட்காந்து மோடி லேடின்னு கத்தினுக்கிறோம். எனக்கு புரியவே இல்லை. புரியுதா? நான் சத்தியமா பின்னாடிக்கிற பசங்க எல்லாம் சிரிக்கிறானுங்க. நான் தான் ஆஹா பைத்தக்காரங்கிட்ட மாட்டின்னு போல 2 ஸ்டாப்பிங் பல்ல கட்சின்னு தான் நான் இறங்கிட்டேன். ஆனா எனக்கு இப்ப ஞாபகம் வருதுதான் அந்த கிழமை எதுக்கு கத்துறான்னு. ஜெயலலிதா அந்த கிழமை நேரம் போயிருப்பான் என்ன கேட்டா. போயிருப்பான். இல்ல அலெக்சி அப்பெல்லாம் ஜெயலலிதாவோட என்ன சொல்றது ஒரு வேவ் இருக்கு பாத்தியா, அது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கும்யா. இவங்க வந்து அவங்கலாம் ஆமா அவங்கலாம் வந்து அதான் லீடர்ஸ்டா. அந்த மாதிரி லீடர்ஸ் எல்லாம் போயிட்டா இப்ப எப்படி மாட்டிட்டு நிக்கிறோம்னு புரியுதா? ஒரு வேணா விடு. எல்லாத்துக்கும் அதான் சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் நம்ம தான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு குறிப்போ இவங்களுக்கு போட்ட ஓட்டுக்கு. திரும்ப ஓட்டு போட்டோம்னா திரும்ப நம்ம தான் கஷ்டப்படணும். அவ்வளவுதான், முடிவு பண்ணிக்கோங்க. அதாவது அவங்களுக்கு எனக்கு இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா 26ல யாரு வந்து டிஎம்கே பாட்டை கம்போஸ் பண்ண போறான்னு தெரியல. சொல்ல முடியாது. அனிருத் கிட்ட கொடுத்தா கூட இல்ல அனிருத் சீமாரு தெரியல. அனிருத்தே பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கிட்ட போவோம். நம்மளுக்கான தம்மனு வேற மாதிரி இல்ல லக்ஷே. அப்படியே பண்ணாலும் அணியை வந்து மிரட்டி தான் பண்ண போனுங்க. அவன் வந்து காண்டிகே அவனுக்கு விருப்பத்துற மாதிரி போட்டு இல்ல அணிய மிரட்ட மாட்டானுங்க. அனிருத்து கிட்ட நேரம் மிரட்ட மாட்டானுங்க. தலைவர் கிட்ட போய் மாட்டானுங்க. தலைவர் சொந்தக்காரன்ல தெரியுதா? ரஜினியோட சொந்தக்காரன் தான் அனிருத். ரஜினி போன் பண்ண போல, அப்பா எனக்கு போன் பண்ணி மாட்டாங்கப்பா, ஒரே ஒரு பாட்டு போட்டு போட்டுருப்பான். அனிருத் சொல்லுவாரு, சார் லைனப் அதிகமா இருக்கு சார், இருக்கத கிண்டுப்பா அவனே தெரிய போகுது, எல்லாம் முட்டா பசங்க 200 ரூபா வாங்கிட்டு கத்தின்னு பானுங்க. அவனுக்கு என்ன பாட்டு உனக்கு வேணும்? பீஸ்ட்ல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கோ,
எந்த இதுக்கு ஜெயிலர்ல இருந்து இல்ல இல்ல கொஞ்சம் இல்ல எடுத்துக்கோ. இல்ல அனிருத் ஒத்து பார்ப்பான் தமன அந்த டியூனை மட்டும் கொடுத்துரு டிவிக்கே பாட்டு ரிமிக்ஸ் பண்ணி போட்டு விட்டுறேன் பைத்தியக்காரனுக்கு தெரியாது. ஏன் நடுவுல தான் நம்ம தலைவர் பாட்டை தான் போட்டு இருந்தானுங்க டிஎம்கே கட்சியில பைத்தியக்காரனு. போடுவானுங்க, எல்லாம் போடுவானுங்க. இல்ல அலெக்ஸ், இதுல இது காமெடி என்னன்னு தெரியுமா? நம்ம பசங்க என்னடா செய்வாங்க, அந்த ஸ்டாலின் விஷயத்தை மட்டும் தூக்கி விட்டுட்டு நம்ம தலைவருக்கு இது பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க, எலிவேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அது ஒண்ணு நடக்கும் பாரு. இல்லடா, ஆக்சுவலா இவரு இன்ஃபுளுசரா யூஸ் பண்ணிக்கிறாங்கடா. இவரு நடக்கிறத ஒரு வீடியோ எடுத்து அத ஒரு ஒரு சாங் ஒண்ணு போட்டு. எவரு நடக்கிறது? யாரு நம்ம அவருன்னா எவரு? ஸ்டாலின் தான்டா. நடக்கிறதுனால வேற யாருக்கோ கேட்க போகுது மண்டை. இல்ல இல்ல நடக்கிறதுனா எனக்கு வேற ஒருத்தர் ஞாபகம் வந்து சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிராண்டிங் பண்ணி இங்க பாட்டை போட்டு எலிவேஷன் கொடுத்துருக்கானுங்க அவனுங்க. இல்ல அது என்னன்னா ஃபேஸ் வேல்யூன்னு ஒண்ணு பண்ணணும் அது. ஆனா அது இந்த மாதிரி மட்டமா பண்ணா அது நெகட்டிவா இருக்கும். நெகட்டிவா தான் இப்ப அமைது எல்லாமே. அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்ல வந்துட்டேன். 2023 2021 யாராவது ஹெல்மெட் போடாம போயிருந்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஃபைன் இருந்தா தயவு செஞ்சு எடுத்து கட்டுங்க. ஏன்னா சவுக்கு சங்கர் ஆபீஸ்ல ஒருத்தனை 2023 லட்சம் 2021 2023 எல்லாம் நீ ஹெல்மெட் போடாம பைக்ல போனீங்கன்னா நைட்டு 11 மணிக்கு உன் பைக்கை சீஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்படியா? அப்படிதான். அப்படியல பண்ணாங்க. சவுக்கு சங்கர் ஆபீஸ்ல 2 பேரும் அலசி அவனுங்க வீட்டுல போயிட்டு இல்ல ஏதாவது இழிச்சவன் என்ன இருப்பான். இப்ப உன் மேல டார்கெட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, செத்து புதைச்ச செய்தியெல்லாம் எடுத்து அதை டார்கெட்டா பண்றானுங்க. புரியுதா உனக்கு? அந்த மாதிரி. ஓகேவா? அதனால பாத்துக்கோங்க கைஸ், இப்படி எல்லாம் பண்றாங்க. லா அண்ட் ஆர்டர் இவங்க பாக்கெட்ல போட்டு இஷ்டத்துக்கு பண்ணிருக்காங்க. சொல்ல முடியாது. நாளைக்கு நம்மள யாராவது வீட்டுலயாவது நடக்கும். இல்ல மான்ஸ்டர் ப்ரோ, நீங்க இந்த ட்ரெஸ்ஸை பத்தி ஒரு டாபிக் பேசுனீங்க. அது சின்ன ஒட்டி அது ஒரு 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 கம்பேரிசன். என்ன ட்ரெஸ் ப்ரோ? ப்ரோ கேக்குது நான் பேசுறது? கேக்குது. என்ன ட்ரெஸ் பத்தி பேசுனேன்? இல்ல காஸ்டியூமை பத்தி பேசுனீங்கல்ல, காஸ்டியூம்ஸ் எப்படி போடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கல்ல. நான் ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன், உங்களால ரிலேட் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்க. உங்களுக்கு இந்தியால இன்னொரு மிகப்பெரிய தலைவர் இருக்காரு, அவர் இதை விட பெரிய ஃபேஷன் டிசைனர். அவரு யாரு? ஆமா, அதான் சொல்றேன். மேல ஒரு ஃபேஷன் டிசைனர், கீழ ஒரு ஃபேஷன் டிசைனர், ரெண்டுமே ஃபேஷன் டிசைனர். இப்ப நீங்க தளபதி சொன்னதை ஒட்டி பாருங்க. எங்கேயாவது ஒரு தப்பா சொல்லியிருக்காரா நம்மளை கைட் பண்றாரு? கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. எனக்கு அயன் படத்துல வர்ற அந்த சிட்டி மாதிரி ஒண்ணு தோணுது. அதான் அதை பண்ணி இதை பண்ணி எதை வேணா பண்ணி அதான் ஃபர்ஸ்ட் அதான் இல்ல என்ன ட்ரெஸ் வேணா போட்டுக்கோங்க, அதான் என்ன இது ஏன் ஷோ என்ன வேணா காட்டிக்கங்க, ஏதாவது மக்களுக்கு பண்ணிட்டு காட்டிக்கங்க. அது வரி பண்ணடா. நீ என்ன இங்க என்ன பண்ணீங்க? அப்பா நீ வரி பண்ணல இல்ல என்ன தெரியுமா, நீ வரி பண்றது ட்ரெஸ் கூட போட்டுக்க, அதுல மக்களுக்கு ஏதாவது புரியுதா? அதான் கொஞ்சமாவது தரலாம்ல, அட்லீஸ்ட் ஒரு பாதி 50% 70%. ஏன்னா இப்ப இருக்கிறவன்லாம் ஒரு தங்க ஸ்ட்ரிப் போட்டு ட்ரெஸ் போட்டு மக்களுக்காண்டி ஏலத்துக்கு விட்டாலும் விடலாம் எதிர்பார்க்கிறேன். பட் பாப்போம். இல்ல இப்ப இருக்கிறவங்க யாரும் இல்ல, இப்ப ஊழலே இல்லாத ஒரு ஆட்சி இருக்கணும். அதான் இந்த முதல்வன் படத்துல வர மாதிரி இந்த அந்த புகார் பெட்டியில பூ விழுமே, அந்த மாதிரி ஒரு ஆட்சி எவனுமே அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கல. இப்ப எதிர்பார்க்கறலாம் என்னன்னா, இது கம்மியாச்சுக்கடா, எனக்கு தான் கம்மியா ஊழல் பண்ணிக்க, மீதி எல்லாம் கொடுத்துருன்ற மாதிரி பாக்குறாங்க. அதே ஏன் இப்ப ஏடிஎம்கே ஜெயலலிதா இல்ல முதல்ல இல்லடா நருட்டோ இல்ல ஜெயலலிதாவே பரவாயில்லன்னு சொல்றாங்கன்னா அப்ப யோசிச்சு போயிரு. ஜெயலலிதா இருக்கும்போது ஏன் ஊழல் பண்றேன்னு கேட்டிருந்த மக்கள் தான் இது. கடைசியில் ஜெயலலிதாவே பரவாயில்லன்னு சொல்றாங்கன்னா அப்ப யோசிச்சு பாரு, இது எவ்வளவு கேவலமா கொண்டு போட்டுக்குது இந்த ஆட்சின்னு. இல்ல இப்ப மக்களுக்கு இப்ப மக்களுக்கு ஊழலை விட அவனோட சந்தோஷமும் அவனோட பாதுகாப்பும் முக்கியமா இருக்குது. வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியல. இல்ல இப்ப கேட்டான் பாத்தியா? ஆமா, இது ஒண்ணு. ஊழலை தாண்டி முதல்ல பேசிக் ஏரியா தான். ஏரியானா என்னன்னா, இப்ப நீ நடக்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட்ஸ் இவ்வளவுதான் என்விரான்மெண்ட் கூட நடக்கிற இந்த சம்பவம் தான் இப்பெல்லாம் பயப்படுறாங்க இவனுங்க. ஒரு சைடு எப்படின்னா, பெண்கள் சுதந்திரமா இருக்காங்க, கிளப்புக்கு போறாங்க, இது பண்றாங்க, இதெல்லாம் பண்றதெல்லாம் ஓகே தான். ஆனா அதே பர்சன்டேஜ்ல எவ்வளவு தப்பு நடக்குதுன்னு எடுத்துப்பாரு. போலீஸ் என்ன பண்றாங்க, அதுக்கு தான் என்கொயரி இதெல்லாம் பண்றாங்க. முதல்ல தப்பே நடக்காத நாடு கிடையாது. அதான் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்காத ஒரு ஊரும் கிடையாது.
ஆனா அதுக்கு என்ன பண்றாங்கன்னு தான் மேட்ரு. கண்டிப்பா மத்த கண்ட்ரி என்ன பண்றாங்க, இந்தியா என்ன பண்ணுது, தமிழ்நாடு என்ன பண்ணுது, மலை என்ன பண்ணுது. இவதான் எதுக்கு சார் சீரியஸா பேசிட்டு இல்ல அலெக்ஸ், இப்போ என்ன தெரியுமா, நீ வந்து நல்லா சம்பாதிக்கிறடா, ஒரு 50 வருஷம் 60 வருஷம் நல்லா சம்பாதிக்கிற, 70 வருஷம் 50 55 60 வயசு வரையும் சம்பாதிக்கிற, சம்பாதிச்சு அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சிருக்க, ரிட்டையர்மெண்ட் ஆகுற, ரிட்டையர்மெண்ட் ஆகி உனக்கு நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ சேர்த்து வச்ச காசை செலவு பண்ண போற, கரெக்டா? சேர்த்து வைக்காதவன் என்ன பண்ணுவான்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவான். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த பேட்டர்ன் வந்து இப்ப எப்படி இருக்கு பாரு, காசு இருக்கவன் நல்லா அதாவது அவன் கஷ்டப்படுற டைம்ல அவன் நல்லா ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகி சுகமா இருந்துகிட்டு அவன் வாழ்வதத்தை உயர்த்திக்கிறான்னு சொல்ல முடியாது, அவன் சாகிற லைஃப் வந்து நல்லா நிம்மதியா இருக்கான். ஏழை என்ன பண்ணுவான்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுலே கொடுமை என்ன தெரியுமா, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். இப்போ ஒரு மனுஷன் லைஃப் ஃபுல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிக்க, அவங்ககிட்ட நீ இவ்வளவு வரி எல்லாமே வாங்குற, ஹாஸ்பிட்டல் மெயின்டைன் பண்ண நாங்க ஒன்றும் உங்ககிட்ட வந்து மாசம் ஆனா இவ்வளவு கொடு அவ்வளவு கொடுன்னு கூட நீங்க கேட்கல. நான் தான் நிறைய மக்களே சொல்றேன், நீ 1000 ரூபாய் கூட கொடுக்க தேவையில்ல, பஸ் கூட நீ ஃப்ரீயா விட தேவையில்ல, ஆனா எங்களை மதிங்கன்றாங்க. பஸ்ல வந்து எல்லாம் கண்டக்டரு டிரைவர்ல இருந்து ஒருமையில பேசுறான், அதெல்லாம் மதி, ப்ராப்பரா எங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுன்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல ப்ராப்பரா வையின்றேன் நானு. கடைசி காலத்துல போயிட்டு காசு இருக்கவன் போய் பிரைவேட்ல அட்மிட் ஆகி தப்பிச்சுக்கிறான், இல்லாதவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதா போகுது. அங்க போய் இந்த மாதிரி கஷ்டத்தை தான் பட வேண்டியதா இருக்கு. இதை மாத்து, இந்த சிச்சுவேஷனை மாத்து. இல்ல மாஸ்டர், நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் லைட்டா ஒரு மாற்றம் எடுத்துருக்கு. நீங்க வந்து சொன்னீங்கல்ல, கஷ்டப்பட்ட வந்து ஐ மீன் நல்லா உழைச்ச வந்து ஈஸியா ஹாஸ்பிட்டல் போறாங்க. நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து உழைக்கிறது எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல போய் செலவு பண்றது இல்ல, சந்தோஷமா வாழ்றது இல்ல, சந்தோஷமா வாழ்ந்துங்கிறக்காண்டி தான் சொல்றேன். நான் முடிச்சிடுறேன். சந்தோஷமா வாழ்ந்துங்கிறக்காண்டி சம்பாதிக்கிறோம், எல்லாமே பண்றோம், கஷ்டப்பட்டவனும் சரி, உழைக்கிறவனும் சரி, கோடி கோடியா சம்பாதிக்கிறவனும் சரி. ஆனா என்னன்னா, நம்மளுக்கு கன்சியூம் பண்றோம்ல உணவு, இந்த மாதிரி விஷயத்துலதான் நம்மளுக்கு வந்து உடல்நல குறைபாடுகள் எல்லாமே வர்றது காரணம் என்னன்னா, தவறான உணவுகள், அதாவது கலப்பட அதிகமா இருக்குது, இந்த மாதிரி அதிகமா இருக்கிறதுனால. இல்ல நரேட்டிவ் அந்த உணவு பக்கம் போகாத, அப்படியே போய் ஒரு டாபிக் போயிடும், உணவு பக்கம் போயிடாத. இல்ல இல்ல நீ சொல்றது கரெக்ட், இல்லடா நீ சொல்றது கரெக்ட். என்ன தெரியுமா, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவனும் போய் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் செலவு பண்ணி அவன் காசை இழக்கிறான். எண்ட் ஆஃப் த டைம் அவனுக்கு நம்ம என்ன கேட்குறோம்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நல்ல ட்ரீட்மெண்ட்டும் நல்ல மெயின்டெனன்ஸும் பண்ணுன்றோம். அது போதுமே இந்த மக்களுக்கு, வேற என்ன கேட்க போறாங்க மக்கள் பெருசா கவர்மெண்ட் கிட்ட இருந்து? அது போதுன்றாங்க. இது கொடுத்தாலே நீ பெரிய விஷயமாச்சு, அதை ஏன் இன்னும் கொடுக்காம வச்சுட்டு இருக்க? ஏன் இன்னும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நோக்கி மக்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க? நீ இவ்வளவு பேச்சு பேசுற, இவ்வளோ விஷயம் பேசுற, இவ்வளோ நாங்க வந்தா இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை நோக்கி ஆளுங்க போறாங்களா இல்ல பிரைவேட்டை நோக்கி ஆளுங்க போறாங்களா? அதை சொல்லு. எத்தனை சக்சஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நடந்திருக்கு, அதை சொல்லு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாலே சில ட்ரீட்மெண்ட் நடக்க முடியாம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கன்வெர்ட் ஆயிருக்கு, அதே சொல்லு. இல்ல மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே காலமே கரப்ஷன் தானே. உனக்கு வந்து நீ ஊழல்ங்கிற பேர்ல வந்து நீ எல்லாத்துக்குமே வந்து ஈஸியா வந்து ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டலைஸ் வந்து ஈஸியா இது அதிகப்படுத்திட்டு வந்து இது மருத்துவ காம்பு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நீ வந்து இன்ஜினியரிங் படிச்சதுனால தெரியும். மோஸ்ட்லி வந்து ஒரு டேப்லெட்டோ இல்ல ஒரு மருந்து எதாவதுமே வந்து ஒரு கெமிக்கலோட காம்போசிஷன் தான். ஸோ அந்த காம்போசிஷன்ங்கிறது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரொம்ப கம்மி தான், அந்த ஃபார்முலாங்கிற கம்மி தான். பட் வந்து நீ வந்து என்ன செஞ்சிடற, காசை வாங்கிட்டு ஒரு தனியா இருக்க வந்து ஏதாவது ஒரு ஃபார்மசிக்கு வந்து அந்த மெடிக்கல் ஃபார்மசிக்கு வந்து கொடுத்துடுற, நீ இந்த ஒரு இது பண்ணிக்கப்பா அப்படின்னு. ஒரு கால்பால் மாதிரி இந்த டேப்லெட்டோட ரேட் முதற்கொண்டு இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைச்சு பாருங்க. ₹1 ₹1.5 ₹2 ஆகுதுன்னா மற்ற டேப்லெட்ஸ் எல்லாம் ரேட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, அதை யோசிக்கணும்ல. ஸோ வந்து டெய்லி கன்சப்ஷன் ஆஃப் த மெடிக்கல் நீடே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் போது அப்ப மக்களோட நிலைமை என்ன ஆகும்? என்னத்த இங்கேயே இது 2 ஊசி இது பக்கத்துல வந்து ஒரு சுகாதாரத்துறையில போட்டோம்னா இல்ல நார்மலா ஒரு கேள்வி கேக்குறேன். லாஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எப்போ போனீங்க? ஒரு 2 months பிஃபோர். நான் ஒரு கரெக்டா எனக்கு சொன்ன ஒரு 30 நாள் முன்னாடி போனேன்டா என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு. எதுக்கு? அவன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆமா பக்கத்துல. அங்க போய் சண்டை நடந்ததுக்கு அந்த கூத்த கேளு நீ, ஓகேவா? அங்க போய் சண்டை போரூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான், ஓகேவா? நீ இப்போ கூட போய் பாரு, அன்னைக்கு போய் சண்டை போறோம்டா. காலைல கரெக்டா 7:45 அலெக்ஸ், 7:45 7:50 கிட்ட ஆயிடுச்சு, ஓகேவா? உள்ள போயிட்டோம். உள்ள போயிட்டு அந்த கவுண்டர்ல ஆள் இல்ல,
அந்த மாத்திரை வச்சிருப்பாங்களா, அங்க ஆள் இல்ல. அந்த இன்ஜெக்ஷன் போடுற ரூம் இருக்கும், அங்க ஆள் இல்ல. எமர்ஜென்சி ரூம்னு ஒன்று ரூம் இருக்கும்டா, அந்த எமர்ஜென்சி ரூம்லயும் ஆள் இல்லடா, ஒரு நர்ஸ் இல்லடா. போய் பார்த்து என்னடா ஹாஸ்பிட்டல் இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்க மாட்டேன், உள்ள அப்படியே உள்ள போனா அங்க ஒரு ரூம்ல பெட்ல யாரு ஆயா, நர்ஸு, சீனியர் நர்ஸு எல்லாம் படுத்துக்கிட்டு சேட் ஜாலியா சிரிச்சுன்னு இருக்குதுங்க. எனக்கு மண்டை காஞ்சிச்சு. நான் சொன்னேன், ஏங்க ஒருத்தராவது போய் இங்க வந்து இங்கே நில்லுங்க, எமர்ஜென்சி வார்டில் போய் நில்லுங்க, இல்லைன்னா வந்து என்ட்ரன்ஸ்ல நில்லுங்க. நீங்க போட்டு எல்லாம் இங்க இருந்தீங்கன்னா யாரை வந்து அட்ரஸ் பண்றது அப்படின்னா, என்னோட ஷிஃப்ட் 8 மணிக்கு முடிஞ்சிருது. 8 மணிக்கு மேல வேற ஷிஃப்ட். நான் சொன்னேன், இப்போ 7:50 அது ஷிஃப்ட் முடியல, போய் நிக்க வேண்டி தானே அப்படின்னோடனே அவங்க கூட இருக்க நர்ஸ் எல்லாம், சார் சார் நான் வரேன் சார், என்ன சார் இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவனுக்கு எமர்ஜென்சி, டிடி போடுங்க அப்படின்னு. 8 மணிக்கு ஷிஃப்ட் முடியறதுக்கு இந்த அம்மா 7:50க்குலாம் போய் உட்காந்துச்சு. நீ எத்தனை மணிக்கு உட்காந்தது கூட நம்மளுக்கு தெரியல. ஏய், வயசானவங்க எல்லாம் வெளியில உட்காந்துருந்தாங்கடா என்ட்ரி போடுறதுக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. அந்த நர்ஸுக்கு அவ்வளோ நக்கலு, என் ஷிஃப்ட் 8 மணிக்கு முடியுது ஆனா அப்படின்னு. உண்மையிலே இல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்த நடக்கிற கோளாறை தாண்டி அங்க ஹேண்டில் பண்ற விதம் இருக்குல்ல, கேவலமா, அது இன்னும் இரிட்டேட் ஆகும். அது வந்துட்டு நான் நிறைய விஷயத்துல கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நான் போனதில்லை. ஆனா ஒரு 1-2 டைம் வந்துட்டு ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுக்காக போயிருக்கேன். இந்த மாதிரி பெரியப்பா ஒரு டைம் இது மாதிரி இதெல்லாம் கூடலாம் போயிருக்கேன். ஆனா நம்மலாம் யாருன்னு கேட்டா தெரியல. நான் இப்ப நான் இல்ல கேட்ட கேள்வி என்ன, நான் இல்ல இப்ப நீ இப்போ மான்ஸ்டர் ஆக்சிடென்ட் ஆகி போதான் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் போயிருக்கு. நீ புரியுதா, நீ எப்போ போயிருக்கீங்க? தனக்கு ஏதாவது ஜுரம் நானாடா? ஜுரம் இது இல்ல நான் வந்து இந்த ராபிஸ் இன்ஜெக்ஷன் டாக் பைட்டுக்கு, நான் இங்க ஒரு லோக்கல்ல ஒரு டாக் ஃபீட் பண்ண நாய் போறப்போ கடிச்சிச்சா? நாய் கடிச்சிருச்சு, ஆமாமா, நாய் நாய் போட்டுருச்சு. நாய் போய் ஆக்சுவலா இங்க கேளு, நான் அது ஸ்கூல் என்ன படிக்கும்போது மேட்டர் கடிச்சது. தெரியுமா? உண்மையில ஊசி போட்டானுங்க இரு, படுக்க போட்டு. எனக்கு கிடைச்ச மேட்டர் எனக்கெல்லாம் நிறைய சொல்லிடுறேன். தடவை அதுக்கு கடிச்சிருக்கா, வந்து 4 தடவை. நான் இல்லடா, வந்து கொலவு அதுக்கு வச்சுதான் அப்புறம் போயிருக்கேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். கொலவையெல்லாம் நம்ம பண்ணல. இல்லடா, நான் எங்க அதுக்கு அம்மா வந்து இட்டு போயிட்டாங்க. அடிபட்டிருக்கு, ஓகேவா. நான் வந்து அதுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரே அடிச்சேன். அந்த ஸ்ப்ரே அடிச்சா செம்மையா எரியும், ஓகேவா, டாகுக்கு. அது எனக்கு தெரியும். அது வந்து பழக்கம் இல்லாத டாக், ஓகேவா. நான் ஜென்ரலா ஃபீட் பண்றப்போ பார்த்தேன், அதுக்கு புண்ணு இருந்தது, உடனே ஸ்ப்ரே எடுத்து அடிச்சு விட்டேன். அதுக்கு டப்புன்னு வந்து ஒரு 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 கடியை போட்டான். எனக்கு பிரச்சனை இல்லை, மாதிரி நிறைய வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோ. நான் போயிட்டு அந்த மாதிரி டிடி இன்ஜெக்ஷன் போட போயிருக்கேன், அவ்வளோதான். ஒரு 6 மாசம் நினைக்கிறேன், 6 மாசம் சம்திங். நாய்கள் ஜாக்கிரதை, கீழே இருப்பானுங்க. ஆனா இல்ல, எனக்கே ஞாபகம் இல்லை லாஸ்டா இப்போ ஹாஸ்பிட்டல் போனேன். நீ கொரோனாக்கே போனது இல்லடா, உனக்கு என்னடா ஆக போகுது? ஒன்றும் ஆமா ஆகாதுடா. ஆமா, நான் ஊசியும் போட்டது இல்ல. போச்சு சொல்லாத. ஓ, சொல்லக்கூடாது அது. சும்மா ஆமா, கண்ணு விளையாடுங்க. வச்சிருவாங்க. லுலுலாய்க்கு இல்ல நான் கண்ணு இல்ல வச்சிருவாங்க. நான் 4 ஊசி போட்டேன். ஓ, இருக்குது 2 தானே. சரி, இல்ல பூஸ்டர் ஊசி இல்ல சேர்த்து போட்டிருக்காப்ல தலைவன். இல்ல அலெக்ஸ், ஒரு ஒண்ணு இல்ல, நிமிஷம். இங்க பாரு. 2000 ஒண்ணு இல்லடா. இல்ல கண்டுபிடிச்சிட்டேன். 2018 எண்ட்ல நினைக்கிறேன். 18 போனேன். 2018 இந்த மாதிரி எதுக்கு அதான். போன அதை சொல்லு. சும்மா எட்டி பார்த்துட்டு வந்தெல்லாம் சொல்லாத. இல்ல ஹாஸ்பிட்டல் இல்ல இல்ல புதுசா கட்டியிருக்காங்க, இல்ல இல்ல போனோம். இந்த பிபி இதெல்லாம் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க பெரியப்பா பையன், அதான் அவன் வந்துட்டு போனான்னு கூட. அப்ப அவன் புதுசா பல்சர் வாங்கியிருந்தான். நம்ம தான் இப்ப காலேஜ் சேர போறல. நான் ஓட்டுறேன், பின்னாடி உட்காரு. ஆனா டிராபிக் போலீஸ்கார வரும்போது நான் பின்னாடி உட்காந்துப்பேன். அதான் சும்மா அதான் இப்போ வண்டி ஓட்டுறதுக்காக போயிருந்தேன். ஹாஸ்பிட்டல் போனோம்னா எனக்கு எனக்கு அந்த மருந்து வாசனை பிடிக்காது, வரலன்ட்டேன். மூடி நூல்ல இருந்து உட்காரம்னா அப்புறம் என்னையும் கோத்து விட்டான். அது சும்மா செக்அப் பண்றேன், ஏதோ கையில தான் இந்த பிபி இதெல்லாம் போடுவாங்கல்ல, பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் பண்றேன், எல்லாமே நார்மலா இருக்குது. அதான் இதெல்லாம் அப்பதான் வீட்டுல இதெல்லாம் பார்த்துருந்தோம். சும்மா போர் அடிக்குதுன்னு பார்த்தேன். அதான் ஜுரத்துக்கு கூட நம்மலாம் உண்மையிலே மேக்ஸிமம் யாரும் தெரில. நான் ஜுரத்துக்கு கூட ஹாஸ்பிட்டல் போனதில்லை. ஊசி பயம் முதல்ல, இதான் ஊசி பயம். உண்மையில ஊசி பிடிக்காது. எங்க வீட்டுல எதுவா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க ப்ரோ. ஆனா ஆனா இல்ல, எனக்கு என்னன்னா நாய் கச்சது சொல்லல. அதான் நான் என்ன நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அதான் பெஸ் நகர்ல ஏஷியன் ஹாஸ்பிட்டலு அதுவும் இதுல நீ அது பரவாயில்ல. நான் என் கொழுப்பை நான் அப்ப சின்ன வயசுல நாய் வந்துட்டு வெறி பிடிச்சிக்குதுன்னு எது எங்க மாமா வந்த நாய் பிஸ்கெட் வந்துட்டு அதை வாயில இருந்து கீழே போட்டுச்சு. அட சே, என்ன இது, என்ன இது, அதை ஊட்டி விட போனேன். ஆனா சத்தியமா அப்ப நம்ம மைண்டு போயிரு. ஊட்டி விட போனேன், போட்டு ஒரே கடிக்கு அதை கையில. யார் இதுல ஹைலைட் என்னன்னா, கடிச்சது வந்துட்டு சின்ன பாயிண்ட் தான். நல்லா கேட்டுக்க, நான் சொல்றேன்.
இல்ல இது சின்னதுதான், இது பெருசா ஆயிடாது. டெட்டால் தான் அந்த சால்வானுக்கு தெரியுமா, அது ஏதோ எஸ்எல் ஆரம்பிக்கும் பேர் தான், அதை போட்டு ஆமா கழுவிட்டா போதுன்ற மாதிரி. அதான் நான் போட்டு கழுவிட்டு மூடிட்டு உட்காந்துக்கிறேன். எங்க அம்மா வந்தாங்க மாஸ்டர், தரன்னு ஆட்டு இழுத்து ஆட்டோல ஏறு. அதான் அங்க இல்ல ஏசியன் ஹாஸ்பிட்டல்ல போனடா நருட்டோ, படுக போட்டானுங்க. போட்டு ஏதோ 2 ஊசி நினைக்கிறேன், 2 ஊசி குத்துன்னு குத்துறான். எனக்கெல்லாம் என்னன்னா இல்ல நாயே பரவாயில்ல, அதுல இருந்து நாய் பக்கமே பெருசா போறது இல்ல. ஆனா ஒரு நாய்னா தடவை இல்ல பயம் லக்ஸ், ப்ரோ உண்மையா நீ சொன்னா. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோ. ஸ்ட்ரீட் டாக் எந்த டாக் கடிச்சாலுமே நான் சொல்றேன், நீ எவ்வளவு இது பெரிய வழக்கு ஸ்ட்ராங் இது மேன் அந்த வீட்டுல மேன் வளர்த்த நாய். இருந்தாலுமே, அதுல வீட்டுல வளர்த்த நாயுமே தான் சொல்றேன், நீ எந்த நாய் உன்னை கடிச்சாலுமே எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் நீ போயிட்டு ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணும். அப்படி ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி டிடி நீ போடணும். இப்போ ஒரு நாய் கடிச்சிச்சு எமர்ஜென்சிக்கு வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நைட் 2 மணி கடிச்சிச்சு போறோம், நான் எப்படி ப்ரோ வந்து ரேபிஸ் போடுறதுன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல எங்கன்னா 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்க போயிட்டு டிடி போடலாம். இந்த மாதிரி டாக் பைட்டு நீ காமிச்சினா அவன் வந்து உனக்கு டிடி போடுவான். டிடி போட்டு காலை டைரக்டா டாக்டரை பார்த்து ரேபிஸ் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கோ. அவன் 5 இன்ஜெக்ஷன்ல இருந்து 4 இன்ஜெக்ஷன் எடுத்துப்பான் உன் கடியை பொறுத்து. அந்த 4 இன்ஜெக்ஷன் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணு, ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்ல இதுக்கு இந்த இல்ல மாதிரி டாக் இல்ல பைட்டை இல்ல ஃபாலோ அதான் பண்ணும். தெரியும். ஆனா டிடி ராபிஷ் ஊசி டிடி ஊசி இல்ல டிடி ஊசி ஒண்ணுதானே போடுவாங்க. எனக்கு இன்னொன்னு போட்டான்டா, அது என்னன்னு கான்செப்ட் எனக்கு புரியலடா சின்ன வயசுல. ரொம்ப அஃபெக்ட் டிடி ஆயிடுச்சு. இன்னொன்னு போட்டானா? டிடி இல்ல, டிடி ஒண்ணுதான் போட்டான். இன்னொன்னு வேற இன்னொன்னு வலி ஊசி போட்டான்டா, போட்டுப்பாங்க, அதான் வலி ஊசி தெரியலதான். போட்டுப்பாங்க, உடம்பு ஆனா வலிக்கிறது எனக்கு தான் பெயின் வலிக்கவே இல்லையே, அதிகமா எனக்கு தான் இருக்கிறது. வலிக்கவே இல்லையாடா. ஏய், அது ஆன்டிபயோட்டிக்கா இருக்கும்டா. வலி ஊசி அதான் இல்ல ஆன்டிபயோட்டிக் இல்ல போட்டிருப்பான்டா. எனக்கு தான் வலிக்கவே இல்லையாடான்ற மாதிரிதான் இது. அதான் இல்ல ஒண்ணு வந்து என்ன தெரியுமா, அதான் நீ சொல்ற மாதிரி டிடி போட்டிருப்பான், இன்னொன்னு வந்து ஆன்டிபயோட்டிக் போட்டிருப்பான். உனக்கு ஃபீவர் ஏதாவது வர மாதிரி இருந்திருக்கும், அதான் அதனால இல்ல வந்து ஆன்டிபயோட்டிக் இல்ல போட்டிருப்பான். யோசிச்சு பாரு, ஒழுங்கா விட்டா. ஆனா இல்ல ஊசி போடுறது நல்லதுதான். ஆனா எனக்கு என்னன்னு தெரியல, அந்த டைம்ல சரியான வலி. அவன் ஊசி இதெல்லாம் தப்பா போட்டானா என்னன்னு தெரியல, சரியான வலி வலிக்கும். சின்ன அதுக்கெல்லாம் வயசுல. வந்து நீ ஆனா அநியாயம்டா. நாயை விட அது வலிக்குது. நாய் இல்ல, இப்ப அது கடிக்கும் போதுன்னா பல்லு சீனா மாதிரி இருந்தது. அதாவது டக்குன்னு பேட்ச் வச்ச மாதிரி டக்குன்னு இருந்தது. அந்த வலி தெரியல பெருசா, ரத்தம் வரும்போது வலி தெரிஞ்சது. அதான் சொல்றேனே, அதுல இருந்து நாய் பக்கம் பெருசா போறது இல்ல. ஆனா ஒரு டேய், தடவை நான்லாம் வருஷத்துக்கு ஒரு 3-4 கடி வாங்குவேன்டா. இல்ல ஒரு தடவை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். நவீன நல்லா கேட்டுக்க, பைக்கை நிறுத்திட்டேன், நாய் துரத்துக்கிச்சு. தெரியாதா, சரியான எடுத்த ஓட்டம் ஓட்டுச்சு. ஆனா பிடிக்கல, நம்ம நல்லா ஓடியாச்சு. செம்ம ரன்னு துரத்துக்கிச்சு நாய். எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல. சரி, எல்லாம் கனிமொழி அக்கா வந்து இங்க போயிருக்காங்களே, எங்க போயிருக்காங்க? ரஷ்யா போயிருக்காங்களே, அத பத்தி என்ன ஆமா சொல்றீங்க? அது வேற. இது நியூஸ்ல பாத்தோம் நைட்டு ப்ரோ, லஞ்ச் டைம்ல. நானும் அது நியூஸ்ல தான் எதுக்காக? பார்த்தேன். ஆமா, எதுக்காக போனாங்கன்னா, ஒண்ணும் இல்ல, இந்த ஆபரேஷன் சிந்தூர்னு ஒண்ணு நடந்தது இல்ல. ஆமா அதுக்கும் எங்களுக்கு என்ன ஆபரேஷன் சம்பந்தம்? ஆமா, அததான் நானும் கேட்கறேன். ஆனா ஆபரேஷன் சிந்தூரை பத்தி பேசுறதுக்காக அதான் அதுக்கும் இவங்க ரஷ்யா போயிருக்காங்க இந்தியா சார்பாக. அதுவும் யாரு? டிஎம்கே. பாத்தியா ஓ பாத்தியா பாத்தியா பா, பாத்தியா, வேற லெவல்ல எப்படிடா? கூட்டணி நைட்டு வேற 3 லெவல்ல. மணிக்கு பார்த்தோம் ப்ரோ ஆபரேஷன் நானும். சிந்தூர் இல்ல, ஆபரேஷன் சிந்தூருக்கும் கனிமொழி அவர்களுக்கும் என்ன இருக்குன்னு, என்ன இல்ல அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்னு தெரியல. ராணுவ இதுல வந்து எந்த ஒரு பொறுப்புலும் இல்ல. சரி நீ வந்து அந்த சரி விடு. ரஷ்யாட்ட இருந்து அந்த 400 சம்திங் ஏதோ ஒரு 400 சொல்லியிருந்தாங்க. அதுக்காக இப்ப பேச இல்லடா, போறேன்னு வச்சுக்கோங்க, நன்றி செலுத்த போறேன்னு சொல்லுவேன். அதுக்காகலாம் பேச உனக்கு என்ன போறடா. சம்பந்தம்? ஆபரேஷன் சிந்தூர் நடந்திருக்கு. அந்த சிந்தூரை போய் எக்ஸ்பிளைன் பண்ணி அங்க இருக்க உலக நாடுகள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போயிருக்காங்க. நான் ஏன் இந்த ஆபரேஷன் பண்ணோம், இந்த ஆபரேஷனோட ரீசன் என்ன, இந்த ஆபரேஷன் நாங்க பண்ணி என்னென்னலாம் வந்து டேமேஜஸ் ஆயிருக்கு, டேமேஜஸ் வந்து நாங்க திருப்பி ரிட்டர்ன் வந்து நாங்க ஃபயர் பண்ணது என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போயிருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலா என்னன்னா, ஒரு டாக்குமெண்ட் நம்ம சப்மிட் பண்ண போயிருக்கோம் உலக நாட்டுக்கெல்லாம். ஏன்னா அவங்க நம்மளுக்கு நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஆதரவு தெரிவிக்க. இதுதான் அதோட மெயின் கான்செப்ட், ஓகேவா? ஆனா இதுல கனிமொழி போனதுதான் எனக்கு சர்ப்ரைஸ். இன்னைக்கு இங்க என்ன தெரியுமா ட்ராமா, இந்த 200 ஊப்பிங்க கனிமொழிக்கு எலிவேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன்லி உமன், ஒன்லி சிங்கம், ஒன்லி நான் சொல்றேன், கனிமொழிக்கெல்லாம் கொடு, எல்லாம் ஓகே. ஏன் நீ டெபுட்டி சிஎம் கனிமொழி கொடுக்கல? இவ்வளவு பேசுற நீ, ஒன்லி உமன் அந்த உமன் எல்லாம் போடுறியே, டெபுட்டி சிஎம் ஏமா கனிமொழிக்கு கொடுக்கல? அது எப்படி தருவாங்க? அவங்க கட்சியிலே தான் நிறைய. இல்லடா லட்சு, இவனுங்க பாடுறான், இவனுக்கு கொடுக்குற எலிவேஷன் எல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது. கனிமொழிக்கு இவ்வளவு கொடுக்குறேன், நீங்க ஏன்டா டெபுட்டி சிஎம் வந்து கனிமொழி கொடுக்காம உதயநிதி கொடுத்தீங்க?
ஜெயிலுக்குலாம் அந்த அம்மா போயிட்டு வந்துக்கிட்ட உண்மையா ஜெயிலுக்கு போயிட்டு வந்த அம்மானா அந்த அம்மா தான்ப்பா. அவங்க விஷயத்திலேயே வந்து உமன்ஸ் வந்து அந்த அளவுல கேவலமான லட்சணத்துல தான் நடத்துனாங்க. அலெக்ஸ் இதெல்லாம் வந்து யாராவது ஒருத்தன் பக்கத்து ஊர்ல இதெல்லாம் கேட்டான்னு வச்சுக்கேன் காரி துப்பிட்டு போயிட மாட்டான். காரி ஆல்ரெடி துப்பிக்கிட்டு தான் ப்ரோ இருக்கானுங்க. சும்மா வெளிநாட்டுல மட்டும் காமிச்சிடுறது. அவங்க வந்து ஊப்பி எதுக்கு எடுத்தாலும் ஊப்பிய பாரு அதை பாரு இதை பாருன்றது. டேய் அவன் நாசமா போனா எனக்கு என்னடா, நான் உனக்கு இதனடா இது கட்டுறேன் வரி கட்டுறேன், உன்னைய தானே தூக்கி முதலமைச்சர் ஆக்கியிருக்கேன், ஊப்பிக்க முதல்ல ஓட்டு போட்டேன். கமெண்ட்ல தான் நாளைக்கு டேக் இருக்குன்னு சொல்றாங்களே, என்ன டேக்னு சொல்றோம். ஏய் ஆமாப்பா, ஹரிஷ் ப்ரோ எல்லாம் போட்டிருந்தாரு. என்னது நிறைய பேர் போட்டுன்னு இருக்காங்க. அதான் நான் உன்ன கேட்கலாம் தான் அலெக்ஸ். இல்ல அப்டேட் கொஞ்சம் இல்ல டேக் இருக்கு, நாளைக்கு சொல்றேன். இல்ல இன்னொன்னு ஒரு இப்ப டேக்னு ரொம்ப உளுந்து போடணும்னு அவசியம் கூட இல்லை, புரியுதா? நம்ம இப்போ ஒன்றும் இல்லை, மதியானத்துக்கு மேல என்ன ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4-5 ட்வீட் போடுவோமா, நீ என்ன ட்வீட் போட்டாலும் அதுல டேக் ஆட் பண்ணிக்க. அதுக்காக அந்த இவன் ஆமா அடிக்கிற ட்வீட் அதெல்லாம் போயிடாது, அந்த மாதிரி போயிடாதீங்க. நான் சும்மா ஏதாவது இலிவேஷன் ட்வீட் கூட போட்டுக்க, இல்லைதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரியலனா கூட போடுறதே தான் ஒரு கவுண்ட்டுக்கும் ஒரு ரீச்சுக்கும் தான் கூட இந்த டேக் ட்ரெண்ட் ஆகணும் தான். டீட்டெயிலாக போடுறவங்க என்னைக்குமே அது நல்ல விஷயம்தான். டீட்டெயிலாக போடுறது கூட இன்னொரு டீட்டெயிலாக போடுறது சிபி பண்ணி போடு. ஏன்னா சிபி பண்ணுறது கூட சோம்பேறித்தனம் பட்டான்னு எடுத்துக்க, அவங்களாம் திமுக கூட சேர்த்துக்க மாட்டானுங்க. ஆமா ஏதோ தமிழ்நாடு பஸ்ஸுக்கு நேம் ஏதோ சேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்னடா அது? ஆமா முதல்ல பஸ்ஸை சேஞ்ச் பண்ணி அதான் கண்ணாடி திரும்ப ஆட்டம் ஜீவா. பஸ்ஸை சேஞ்ச் பண்ண பஸ் பேர் சேஞ்ச் பண்ணுது. என்ன பேரு? தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு இருக்கும் முன்னாடி நினைக்கிறேன். இப்ப என்னடா சேஞ்ச் பண்ணிருக்காங்க நிறைய தெரியுமா? தமிழ்நாடு டாடி ஏதோ கழக பேருந்து ஏதோ மாத்திருக்கானுங்களா? மறந்துலாம் இல்ல, திராவிட கழக பேருந்து போட்டால் போட்டிருப்பானுங்க, நம்ப முடியாது. இது என்ன இது திராவிட கழகம் பண்ணாலும் பண்ணுவானுங்க, நம்ப முடியாது. தமிழ்நாடு திராவிடம் ஒண்ணுதானம்மா. முதல்ல இந்த முதல்ல இந்த கலைஞர் உணவகம், ஜெயலலிதா அந்த அம்மா உணவகம் இதெல்லாம் வந்து மாத்திட்டு அரசாங்கம் மாத்தணும்டா, தமிழக அரசுன்னு மாத்தணும், தமிழ்நாடுன்னு போடணும்டா. முதல்ல இந்த நேம் எல்லாம் தூக்கணும்டா அவங்களுக்கு. இல்ல நீ வந்து நேம் கூட வச்சுக்க, பட் அட்லீஸ்ட் வந்து அது ப்ராப்பரா பண்ண விடு. அம்மா உணவகம் சூப்பரான விஷயம், இல்ல நல்ல ஒரு விஷயம். இப்போ இங்க பாரு, இப்போ போய் ரேஷன்